ஓம் அமிர்தேஸ்வரியே நமக நம சிவாயா. நம்ம அருள்மொழிகளில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏழைகளின் துயரம். ஸோ அம்மா வந்து இந்த மலையடிவாரத்துக்கு கீழே வந்துட்டாங்க இல்லையா, பஜனை பாடிட்டே வந்துட்டு இருந்தாங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம், அந்த பணிவுங்கிற டாப்பிக்கில் பார்த்தோம். பிரம்மச்சரிகள் எல்லாருமே அம்மா கூட சேர்ந்து பஜனை பாடிட்டு அந்த மலையடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போது அந்த மலையடிவாரத்துக்கு வந்து நிறைய குடிசை வீடுகள்லாம் இருக்குது. அம்மா அந்த வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்காக போகிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கலாம், அப்புறம் என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா? மலையடிவாரத்தை அடைந்ததும் அம்மா அங்கு குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருந்த மிகவும் ஏழைகளின் வீடுகளுக்கு சென்றார். ஒவ்வொரு குடும்பத்தினரோடும் கொஞ்ச நேரம் இருந்தார். அன்போடு அவர்களிடம் பேசியபடி, அவர்கள் அன்றாட உணவிற்கு எப்படி சம்பாதிக்கிறார்கள், அரசாங்கத்திடமிருந்து ஏதாவது உதவி கிடைக்கிறதா என்றெல்லாம் அவர்களது கஷ்டங்களை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டிருந்தார். அம்மா அவர்களிடம் மிகுந்த பரிவும் அன்பும் கனிவும் காட்டினார். ஒவ்வொருவருக்கும் தரிசனம் அளித்தார். தன் கைகளாலேயே எல்லோருக்கும் இனிப்புகளையும் மற்ற உணவுகளையும் வழங்கினார். அவர்களிடமிருந்து விடைபெற்ற அம்மாவின் முகத்தில் அவர்களுடைய துன்பத்தை எண்ணி சோகம் நிறைந்தது. இந்த மக்களின் துயரமான வாழ்க்கை அம்மாவின் மனதில் ஆழமான காயத்தை உண்டாக்கிவிட்டது. இவர்களை பற்றி யார் கவலைப்படுகிறார்கள், அக்கறை எடுத்துக்கொள்கிறார்கள், ஏழைகளுக்கு உதவுவது பற்றி பேசுகிறார்கள்? ஆனால் யாரும் எதுவும் அவர்களுக்கு செய்வதாக தெரியவில்லை. குழந்தைகளே, இவர்களுடைய கஷ்டங்களை பார்க்கும்போது நமக்கு இருக்கும் கஷ்டங்கள் கஷ்டங்களே அல்ல. கடவுள் நமக்கு உணவு தந்திருக்கிறார், ஆடைகளும் தங்குவதற்கு தேவையான இடமும் தந்திருக்கிறார். ஆனால் இந்த குழந்தைகளுக்கோ இந்த அடிப்படை தேவைகள் கூட இல்லை. கடவுள் நமக்கு தந்துள்ள வசதிகளை மிகவும் கவனத்துடன் பயன்படுத்த வேண்டும். அவைகளை தவறாக பயன்படுத்தி நமக்கு அவைகளை தந்துள்ள கடவுளை ஏமாற்றக்கூடாது. இப்போது நமக்கு கிடைத்துள்ளது போல் போன பிறவியில் கடவுள் இவர்களுக்கும் அந்த பரிசுகளை எல்லாம் வழங்கியிருக்க வேண்டும். அந்த பிறவியில் இவர்கள் அவைகளை தவறான வழியில் பயன்படுத்தி இருப்பார்கள். அதனால்தான் இவர்கள் இந்த பிறவியில் உணவுக்கும் உடைக்கும் இருக்கும் இடத்திற்கும் கூட கஷ்டப்படுகிறார்கள். இவர்களது தவறுகளே இந்த துன்பத்திற்கான காரணமாகும். ஆனாலும் இவர்களிடம் கருணை காட்ட வேண்டியது நம்முடைய கடமை. உண்மையில் கடவுள் பணக்காரர்களை உண்டாக்கியதன் நோக்கம் ஏழைகளுக்கு உதவுவதும், ஆரோக்கியமானவனை படைத்ததும் நோக்கம் நோயாளிகளுக்கு உதவுவதும், சாதாரணமானவர்களை படைத்ததன் நோக்கம் உடல் ஊனமுற்றோருக்கு மன நோயாளிகளுக்கும் உதவுவதற்காகவும் தான். ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த குடிசை வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் போயிருக்காங்க. அந்த வீடுகளில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லாமல் குடிசை வீடு, மழை வந்தால் ஒழுகும், ஸோ வெயில் அடித்தா இருக்க முடியாது, ஹீட் ஓவராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, குழந்தைங்க முதற்கொண்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க டெய்லியும் அன்றாட வேலைகளுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, நீங்கள் சாப்பாடுக்கு கரெக்டாக சாப்பாடெல்லாம் கிடைக்குதா, அரசாங்கத்திடமிருந்து தேவையான பொருள் உதவியெல்லாம் உங்கள்கிட்டேருந்து கிடைக்குதா, அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்குதாங்கிறத அம்மா வந்து ஒவ்வொரு இதாக கேட்டு அந்த மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, சரி அவங்கக்கிட்ட 4 வார்த்தை ஆறுதலாக பேசிட்டு அம்மா ரொம்ப சோகத்தோடு வெளியே வராங்க. தன்னோட பக்தர்கள்கிட்ட பேசுகிறாங்க அம்மா. ஏன்னா இந்த குழந்தைங்க படுற கஷ்டத்தை என் அம்மாவால் தாங்க முடியலை, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால் குழந்தைங்களே, நீங்கள் படுற கஷ்டம்லாம் சாதாரண கஷ்டமே கிடையாது, இது ஒரு கஷ்டமே கிடையாது. முதல்ல அந்த குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தைங்களுடைய கஷ்டம் யாராவது தெரிஞ்சுக்கிறாங்களா, அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு எது கிடைக்குதா, அவங்களுக்கு பொருள் உதவி எதை வேணுமா அப்படிங்கிறத, அவங்க நோய் அவங்களுக்கு இதை யார் பார்த்துக்கிறா, என்ன பண்ணுறீங்கிறது கூட யாருமே கேட்டு தெரிஞ்சுக்கிறதில்ல. ஸோ அவங்க இந்த நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னா, போன பிறவியில் கடவுள் அவங்களுக்கு பொருளுதவி பண உதவி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சுயநலமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பொதுநலமாக கொடுத்து பிறருக்கு கொடுத்து தானும் உண்டு வாழ்வது போல், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பிறருக்கும் கொடுத்து நாமளும் உண்டு வாழணும், அதுதானே கரெக்டு. ஸோ தான் பெற்று இன்பம் பிறருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தானே. ஸோ ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போன பிறவியில் அம்மா அவங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன், ஆனால் அவங்க
அவங்க சுயநலமாகவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதை வந்து பிறருக்காக யூஸ் பண்ணலை. அதனால் அவங்க வந்து இந்த பிறவியில் பொருளுக்கும் பணத்துக்கும் நோய்க்கும் எல்லாத்துலேயுமே கஷ்டப்படுறாங்க. அதனால் நீங்கள் இப்போ இந்த உலகத்தில் இந்த பிறவியில் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க? ரொம்ப நீங்கள் படுற கஷ்டமே கிடையாது. ரொம்ப நல்லா வாழ்கிறீங்க. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். இன்றைக்கி கடவுள் உங்களை நல்லா வச்சுருக்காங்க அப்படின்னா உடுக்கிறதுக்கு உடை இருக்குது. வீட்டுக்கு ஒரு வீடு இருந்தால் போதும். ஏன் 10 வீடு 15 வீடு கட்டிட்டு வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு வீடு கொடுக்கலாம் இல்லையா? ஸோ இன்றைக்கி இந்த உலகத்தில் நிறைய பேர் அப்படி தான் வாழ்கிறாங்க. ஏகப்பட்ட பண வசதி இருக்கும், ஆனால் அவங்கள பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிட்டே இருக்கும் அமௌண்ட்டு. அந்த க்ரெடிட் ஆகிற அமௌண்ட் எதுக்கு? நம்ம நாளைக்கு செத்ததுக்கப்புறம் ஒன்றும் ஆக போகிறது இல்லையா? அந்த அக்கௌண்ட் அப்படியே தான் இருக்குமா? ஸோ இப்போ இருக்க மூஞ்சிலேயே நம்ம கையால் யாருக்கு 4 பேத்துக்கு உதவி பண்ணிட்டு போயிடலாமே. நான் செய்யலை, இறைவன் எனக்கு கொடுத்தது, அது உங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்களும் அதை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கிற வீடோ, ஒரு வீடோ 2 வீடோ, இல்லை நம்ம வீடு கொடுக்குறக்கு வேண்டாம் பணமாக பொருள் உதவியோ யார்கிட்டையாவது கொடுத்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு மூலமாக அந்த முதியோர் இல்லம்லாம் நிறைய இருக்குது, அனாதை இல்லம். ஸோ அவங்க அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இல்லையா? ஸோ அம்மா சொல்கிறாங்க, இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் எவ்வளோக்குள்ளே நல்லா இருக்கிறீங்க, ஒரு வீடு இருக்குது போதும், இருக்கிறதுக்கு இடம் இருக்குது போதும், சரி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கா, ஓகே, உடுக்கிறதுக்கு உடை இருக்குது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 5 புடவை 6 புடவை, ஏன் ஒரு மாதத்துக்கு 2 3 புடவை எடுப்பாங்க. எதுக்கு ஏன் தேவையில்லாமல் செலவு? ஸோ உடுக்கிறதுக்கு உடை கூட இல்லாமல் இன்றைக்கி எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்கும். அதனால் அம்மாவுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளால் முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு அம்மா இங்கே சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னா அது பிறருக்கு சேவை பண்ணுறதுக்கு தான். நம்ம இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், இப்போ கை கால் நல்லா இருக்குது, மனசு தெம்பாக இருக்குது, ஸோ எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நான் பிறருக்கு கொடுக்குறதுக்கு தான் அம்மா இன்றைக்கி நான் நல்லா வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரே பிறருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ ஊனமூச்சவங்க நிறையவே இருக்காங்க இந்த உலகத்தில், அவங்களுக்கு நடக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, பொருள் உதவி ஏதோ அவங்களால நடக்க முடியல நம்ம போய் எதாவது எடுத்து கொடுக்குறது, இல்லை ரோடு கிராஸ் பண்ணுறது. இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப கண்ணு தெரியாதவங்களாம் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் மனிதாபிமானத்தில். அதே இது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, மனநோயாளிக்கு உதவுவதற்கு தான் சொல்கிறாங்க. மனநோயாளி அவங்களுக்கு என்ன தேவை, ஒரு 4 வார்த்தை ஆறுதலாக பேசினா அவங்க அதுலேருந்து அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வருவாங்க. ஸோ நமக்கு என்ன அது இருக்குதோ அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்கு தான் அம்மா இன்னைக்கு நம்மளை ஒரு நல்லபடியாக நல்ல நிலைமையில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஒரு பக்தர், அம்மா, மக்கள் இப்படியெல்லாம் துன்பப்படும் போது கடவுள் ஏன் பேசாமல் இருக்கிறார்? அவைகளை நீக்க அவர் ஏதாவது செய்யக்கூடாதா? அம்மாவிடமிருந்து பதில் உடனடியாகவும் நேராகவும் வந்தது. செய்திருக்கிறார் மகனே, அதற்காகத்தான் நம்மை அவர் படைத்துள்ளார். நாம் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வோம் என்ற நம்பிக்கையோடு நம்மை படைத்திருக்கிறார். எனவே நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும். நாம் அவர்களை பற்றி சற்று நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களது துன்பங்களை உணர வேண்டும். அவர்கள் நிலையில் நாம் நம்மை வைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் படும் பசி வேதனையை நாம் படும்போது எப்படி வருந்துவோம், நமக்கு எப்படி இருக்கும் என்று உணர முயல வேண்டும். நாம் வாழ்க்கையில் அவர்களைப் போல் வயிற்றுக்கும் சாப்பாட்டுக்கும் உடுக்கும் துணிக்கும் உறங்கும் குடிசைக்கும் துன்பப்படவில்லை. நமக்கு அவர்களுடைய துன்பம் என்பது என்னவென்றே தெரியாது. நம்முடைய துன்பங்கள் எல்லாம் உண்மையான துன்பங்கள் அல்ல, கற்பனை துன்பங்கள், மனதில் நாமாக நினைத்து கொள்கின்ற துன்பங்கள். அவைகளை நாம் பெரியதாகவும் முக்கியமானதாகவும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் குழந்தைகளை, உங்களது கற்பனை துன்பங்களை விட மிகப்பெரிய துன்பங்கள் இந்த உலகில் உள்ளன. தீர்த்தாக வேண்டிய பெரிய கஷ்டங்கள் உள்ளன. ஆனால் நாம் நம்முடைய சின்னஞ்சிறு துன்பங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் மற்றவர்களின் துன்பங்களை பற்றி நினைப்பதும் இல்லை. துன்பப்படும் அந்த மனிதர்களுக்காக சிறிது இரக்கமோ அன்போ காட்டுவதும் இல்லை. இதுதான் இப்போது நம்மிடையே இருக்கிற மிகப்பெரிய துன்பம், மிகப்பெரிய சிக்கல். எந்த மனிதன் வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவித்துள்ளானோ அவனால் தான் மற்றவர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பத்தை கண்டதும் அந்த வேதனையின் கொடுமையை உணர முடியும். நாம் கடலில் உள்ள முத்துக்களை அடைவதற்காக பாடுபடுவதில்லை. நாம் முத்துக்களை கடையிலிருந்து வாங்குகிறோம். அதனால் கடலின் ஆழத்திற்கு செல்வதும் அங்கிருந்த முத்துக்களை எடுத்துக்கொண்டு மேலே வருவதும் எவ்வளவு கஷ்டமான செயல் என்பது நமக்கு தெரிவதில்லை. அதாவது அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுள் இன்னைக்கு நம்மளை
எப்படி நல்லா வச்சுருக்காங்க அப்படின்னா, எதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிறருக்கு கொடுக்குறக்கு தான் கொடுத்துருக்காங்களாம். ஸோ நம்மளை இன்றைக்கி இந்த பிறவி எடுத்தது நோக்கமே, இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா பிறருக்கு உதவுவதற்காகத்தான் மெயின் கான்செப்ட். இன்னொன்று கடவுள் அடைகிறதுக்கு வந்திருக்கோம். இன்னொன்று சேவைன்னு இதுதான். நம்ம மனதால் சேவை செய்யலாம், இல்லை உடலால் சேவை செய்யலாம், இல்லை பணம் பொருள் உதவி, எதுனாலும் சேவை தான். ஸோ இது எது நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கோ அதெல்லாம் சேவை தான். அது நமக்குன்னு யூஸ் பண்ணிக்காமல் பிறருக்குன்னு யூஸ் பண்ணுறக்கு தான் இறைவன் நம்மளை இந்த பிறவி கொண்டு வந்து சேவை பண்ணுறக்குன்னு வச்சுருக்காங்க. இறைவனை ஆன்மீகத்துலேயும் முன்னேற்றுறாங்க. பிறவி, அதாவது பிறவி எடுத்து ஒரு பாடம் கற்றுக்கணும் இல்லையா? ஸோ பாடமே கற்றுக்காம ஏதோ வரோம், ஏதோ வாழ்கிறோம், ஏதோ போகிறோம், அவ்வளோதான். திருப்பியும் பறந்து வந்து திருப்பி என்ன பண்ண, திருப்பி லேர்ன் பண்ணணுமா? கொஞ்சம் கஷ்டம் தான். சின்னதுலேருந்து லேர்ன் பண்ண முடியாது. ஏன்னா போன பிறவியில் நீ சேர்த்து வைக்கவே இல்லையே புண்ணியத்தை. அப்போ இந்த பிறவிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க முடியலையா? திருப்பியும் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு பிறவி எடுத்துட்ட அப்படின்னா இந்த பிறவியில் எவ்வளோ கஷ்டப்பட்டாவது இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா? எப்படி கஷ்டப்படுறாங்க? இந்த சில பேர்த்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தவங்கள மாதிரி வாழவே முடியலை. அவங்கள பாரு 2 வீடு கட்டிட்டாங்க. நம்ம பாரு இன்னும் வாடகை வீட்டிலையே இருக்கோம். 10 வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கோம். அவங்க இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சுது, 1 வருஷத்துல பங்களா. பார்த்தியா, இப்போ தான் வந்தாங்க, 2 வருஷத்துல பெரிய கார்லாம் வாங்கிட்டாங்க. நம்ம பாரு இன்னும் பைக்லேயே போயிட்டுருக்கோம். ஸோ அவங்கள பற்றியா எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல. நம்மளுக்கு இப்படி ஒரு ஸ்கின்னா, ஐயோ இறைவா, இப்படிலாம் நிறைய பேர் புலம்புறதை நான் பார்த்துருக்கேன்ப்பா. ஏன்னா நமக்கு கொடுத்தத திருப்தியாக வாழ்கிற மனநிலையே சில பேர்த்துக்கு இருக்காது. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ நமக்கானது இறைவன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆத்மாவுக்கு இது போதும்னு இறைவன் தெரிஞ்சதுனால தானே இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே அதிகம். ஏன்னா நமக்கு ஒரு வீடு இருக்குது, ஓகேவா? ஒரு வீடு போதும், நமக்கு தூங்குறதுக்கு ஒரு வீடு போதும், தங்குறதுக்கு ஒரு சின்ன ரூமே போதும், ஓகேவா? ஸோ பெரிய ஆடம்பரமான பெரிய மாட மாளிகைலாம் வேணும்னு அவசியமே இல்லை. உடுக்கிறதுக்கு 2 ட்ரெஸ்ஸு, மேக்ஸிமம் ஒரு 5 ட்ரெஸ் இருந்தால் போதும், ஓகேவா? இந்த பிரம்மச்சரிகள்லாம் பாருங்கள், அவங்க 2 ட்ரெஸ் தான் மாற்றி போடுவாங்களாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. நம்ம கூட ஒரு துவைக்கலைன்னா கூட ஒரு 2-3 ட்ரெஸ் மாற்றி சரி நாளைக்கு துவைச்சிக்கலாம், இன்றைக்கி துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ட்ரெஸ்ஸை ஒமிட் பண்ணிகிட்டே இருப்போம். நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்குள்ள வேலையை. ஆனால் அவங்க டெய்லியும் ரொட்டீன் டெய்லி பார்த்தே ஆகணும். ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிறது 2 ட்ரெஸ்ஸு. நம்ம இன்றைக்கி துவைக்கலைன்னா கூட நம்ம கூட 4 ட்ரெஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா மாற்றி போட்டுக்கலான்ட்டு வச்சுப்போம். ஸோ அவங்களே மாதிரி வாழ கற்றுக்கணும். அம்மா தான் சொல்கிறாங்க, 2 ட்ரெஸ் போதும், இருக்கிறதுக்கு ஒரு ரூம் போதும், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போதும், ஓகேவா? இதுதான் ஒரு மனிதனுக்கு அடிப்படையான தேவைகள். இது போக உங்ககிட்ட என்னது அதிகமாக இருக்கோ அது அம்மா கடவுள் நான் கொடுத்துருக்கேன். அதை எதுக்கு? பிறருக்காக பயன்படுத்துறதுக்கு கொடுத்துருக்கேன். அது நீ உனக்குன்னு சேமித்து வச்சிடாதடா தங்கமே. திருப்பி பிறவி எடுக்க வேண்டியது வரும். இந்த பிறவியிலேயே நான் உனக்கு என்ன தந்திருக்கேன்னு நீ அடுத்தவங்களுக்கு கொடுத்துருடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இங்கே சொல்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத தெளிவாக உணர்த்துறாங்க. அதனால் மனிதர்கள் அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்க இல்லையா, அந்த நம்ம உணர்வை நினச்சி பார்க்கணும். ஏன்னா இங்கே உணர்வுகள் தானே இறைவன். அப்போது அம்மா எப்படி அந்த கஷ்டத்தை ஃபீல் பண்ணாங்க? தன்னுடைய குழந்தைகள்னு நினச்சி தானே அம்மா ஒவ்வொரு வீடாக குடிசைகளில் போய் அங்கே தங்கியிருக்கிற மக்களுடைய உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதா, உங்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து ஏதோ உணவு கிடைக்குதா, பொருள் கிடைக்குதா, பண உதவி எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழந்தைகள்கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க தான் பெத்த பிள்ளைங்க கஷ்டப்படும் போது அவங்களால தாங்கிக்க முடியலை. ஸோ அம்மா உணர்கிற மாதிரி நம்மளை உணர சொல்கிறாங்க. இங்கே எல்லாத்தையுமே இறைவனாக பார்க்கும்போதுல தான் நமக்கு அந்த உணர்வுகள் வருது இங்கே. ஸோ எல்லாருமே ஒன்று தான்ப்பா. இங்கே எல்லாம் ஒரு ஆத்மா. இந்த உடம்பை மறந்துடுங்க, தயவுசெய்து இந்த உடம்பை மறந்துட்டு நான் ஒரு ஆத்மானா என்ன? கண்ணுக்கு தெரியத்தனோடு சின்ன ஒரு புள்ளி நினச்சிக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு என்ன தெரியும்? இந்த ஆத்மா இந்த உடலை விட்டு போனதுக்கப்புறம் அந்த ஆத்மா ஒன்றுமே கிடையாது, ஒரு சின்ன ஒரு புள்ளி தான். ஸோ அதுக்கு என்ன தேவை? வீடு வேணுமா, பொருள் வேணுமா, ஒன்றும் தேவையில்லை. லாஸ்ட்டில் இந்த உடம்பு மண்ணுக்கு போகுது, இந்த ஆன்மா மேலே போகுது, இறைவன் கிட்டே போகுது. அது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்சது அடுத்தவங்களுக்கு சேவை பண்ணணுங்கிறது அம்மா இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது நான் போய் இப்போ கடலில் போய் முத்துக்கள் தேடி கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க இல்லையா, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கடையில் போய் ஈஸியாக காசு கொடுத்து முத்துக்களை வாங்குகிறோம். ஆனால் அந்த முத்துக்களை எவ்வளோ ஆழத்தில் தேடினா தான் அது கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆழத்தில் தேடி கஷ்டப்பட்டால் தான் அதோடைய கஷ்டம் எப்படி இருக்கும், எங்கே போய் பார்த்தா அந்த முத்து கிடைக்குங்கிறது தெரியும் இல்லையா? அதனால்
முத்துக்களை டைரெக்டாக கடையில் போய் வாங்குறது என்னது ஈஸியாக தான் இருக்கும். அதே இது கடையில் போய் நீ தேடி எடுத்துகிட்டு வானா எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். அதுதான் இங்கே நம்ம வந்து உணர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் எல்லோருடைய கஷ்டத்தையும் நம்ம உணர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற கஷ்டமே கிடையாது. நம்மளால் பிறருக்கு அதிகமாக சேவை பண்ண முடியும். உடலால், பொருளால், மனதால், எல்லாத்தாலையும் சேவை பண்ண முடியும். ஏன்னா இங்கே இருக்கிறது நம்ம பிறருக்காக தான் வந்திருக்கோம். பிறருக்காகனா நம்மக்கிட்ட இருக்கிறது பிறருக்காக கொடுக்க வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அம்மா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது நம்மளோட தாட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருத்தவங்களை பார்க்குறோம், நம்மளை விட அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது, நம்மக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா பொறாமை வரும் ஒன்று. ஸோ நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது, அவங்கக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பொருளோ பணமோ எதுனாலும் அவங்கக்கிட்ட கம்மியாக இருக்குது, நமக்கு அவங்கள பிடிக்கவே இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதிகமாகும் இல்லையா? ஸோ அதை பற்றி ஒரு சின்ன கதை அடுத்த இதில் பார்க்கலாம். அந்த கதை கொஞ்சம் டீட்டெயிலாக அம்மா சொல்கிறாங்க என்னென்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே. ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. நம சிவாயா.